இறை இயேசுவில் அன்பு சகோதரமே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய முதல் வாசகம், இறைவனை எப்படி அறிந்து கொள்ள முடியும், இறைவனை எங்கே பார்க்க முடியும், இறைவனை எப்படி தேட முடியும் என ஒரு எளிதான வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அது என்ன? இயேசுவின் கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். இயேசுவின் கட்டளைகள் என்ன? இயேசுவின் ஒட்டுமொத்த போதனையையும் ஒரே வார்த்தையை மையப்படுத்திய அன்புதான். ஆக இந்த அன்பு கட்டளைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற போது நாம் இயேசுவை அறிந்து கொள்கிறோம். பிறகு நம்முடைய பார்வை மாறுகிறது. நம்முடைய இயல்பு இயேசுவின் இயல்பாக மாற்றம் பெறுகிறது. இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்த நிகழ்ச்சியை விவரிக்கின்றது இன்றைய நற்செய்தி. புனித லூக்கா சிமியோன் என்னும் நேர்மையாளர் பற்றியும் அன்னா என்னும் திருப்பணியாளர் பற்றியும் உயர்வாக குறிப்பிடுகிறார். இயேசு கோவிலுக்கு வந்ததும் இவர்கள் கடவுளின் திட்டம் இயேசுவில் நிறைவேறுவதை கண்டு கொள்கிறார்கள். ஒரு யூத ஆண் குழந்தை பிறந்த பிறகு 3 சடங்குகளை பெற்றோர் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். 1 விருத்த சேதனம், 2 தலைப்பெருமகன் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படுதல், 3 தூய்மை சடங்கு. இந்த 3 சடங்குகளுமே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் கடவுளுடையது என்பதையும் கடவுளுக்கு உரியது என்பதையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நமது வாழ்வில் நாம் கடவுளுக்கு உரியவர்கள் என்று உணர்ந்திருக்கிறோமா? சிந்திப்போம். கடவுள் தம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் நிறைவேறும் என சிமியோன் உறுதியாக நம்பினார். அந்த நம்பிக்கையின் காரணமாக அவர் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டார். இன்று நம் வாழ்க்கையில் கடவுளின் வாக்குறுதிகள் நிறைவேறுவதை நாம் ஒவ்வொரு நாளும் காணலாம். கடவுளின் அன்பு கரம் நம்மை வழிநடத்துவதை நாம் உணரலாம். நேர்மையான மனநிலையோடு கடவுளை அணுகுவோருக்கு அவருடைய ஆவி வாக்களிக்கப்படுகிறது. அன்று சிமியோன் குழந்தை இயேசுவை பார்த்து இறைவாக்கு உரைக்கிறார். அவர் ஆண்டவரின் வார்த்தையை பெற்றவர். அவர் அசையாத நம்பிக்கையோடு ஒரே லட்சியத்தோடு வாழ்ந்தவர். நமது வாழ்வின் லட்சியம் என்ன? நம்மில் பலர் ஜெபிக்கின்ற ஜெபம் உடனடியே நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இறைவன் கொடுத்த வாக்குறுதிகளை, நாம் ஜெபித்த ஜெபங்களை தகுந்த காலத்தில் நிறைவேற்றுவார் என்ற பொறுமையோடு நம்பிக்கையோடு சிமியோனைப் போல காத்திருப்போமா? இயேசுவின் பிறப்பினால் அவர் நமக்கென்ன கொண்ட திட்டத்தை நம் லட்சியமாக்கி நம் உள்ளத்தில் பிறந்த இயேசுவோடு அன்பு கட்டளைக்கு ஏற்ப நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ்வோம். Jesus, I trust in you.